ஜனவரி 20 ட்ரம்ப்புடைய ஆட்சி அமலாகும் நாள். இதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இப்போது சொல்ற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்று பெரிய லெவலில் அமெரிக்கன் எலெக்ஷன்ஸில் வின் பண்ணி 312 வர்சஸ் 202 ஆர் ரதர் அந்த 300-200 கணக்கில் பயங்கரமாக ஜெயித்து ஆட்சியை பிடித்தார். அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஜனவரி 20 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ரூல்ஸ் ஆஃப் அமெரிக்கா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பிடனுடைய ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஜனவரி 19 பிடனோட ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற விஷயம். இன்றைக்கி நான் கவர் பண்ண போகிற இதில் ஆஸ் யூஷுவல் 3 டாபிக்ஸ் இருக்குது. முதல்ல என்னெல்லாம் உத்தரவுகள் ட்ரம்ப் பிறப்பிக்க பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் டாபிக். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம், அதில் அவர் என்னெல்லாம் பிளான் பண்ண, அதாவது பிளான்ஸ்ன்னு சொல்லும்பொழுது நான் சில விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லிடுவேன். இரண்டாவது என்னெல்லாம் விஷயங்கள் அவருடைய இடன் அஜெண்டா என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி. மூணாவது ஷாக்கர், என்ன மாதிரி விஷயங்கள் உலக லெவல்லையும் சரி அமெரிக்கன் லெவல்லையும் சரி என்னெல்லாம் இதோடைய இம்ப்ளிகேஷன், அதாவது தாக்கம் இருக்கும் அப்படின்றத பற்றி மூணாவதாக பார்த்துடலாம். வீடியோவுடைய முதல் பகுதி ஜனவரி 20 ட்ரம்ப் கொடுக்க போகிற என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதுல சில துணிகளை நான் இப்போ சொல்லிடலாம் பார்க்குறேன். முதல் விஷயம், ட்ரம்ப்புடைய இதில் மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா, அவர் எப்போதுமே சொல்கிறது அவருடைய ஹார்ட்டுக்கு நியராக இருக்கிற அந்த ஆன்டி இமிக்ரேஷன் விஷயம்தான். யூஎஸ் மெக்சிகோ பார்டரில் உள்ள அந்த தடுப்பு சுவரை பிடன் ஆட்சியில் கைவிட்டாங்க. அதை இப்போ எடுத்து திருப்பி ஃபுல்லாக கட்டி எல்லாரையும் வெளியேற்ற பிளான் பண்ணுவார். அதுக்கு வேண்டிய உத்தரவு ஜனவரி 20 பிறப்பிக்க வாய்ப்பு உள்ளது. இது மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது எனர்ஜி கன்சர்வேஷன். அவர் யூஸ்வலாகவே இப்போ டெமோக்ராட்ஸ்லாம் எப்படி தான் சொல்கிற மாதிரி கிளைமேட் சேஞ்சில் ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி, ட்ரம்ப் அதுக்கு எதிராக அதெல்லாம் அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதே ஒரு நான்சென்ஸ். அதனால் அதை பற்றிலாம் நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்லன்னு போன இதுலேயே அவர் நிறைய மீட்டிங்ஸ்லேயே சொல்லிட்டார். மோரோவர் அவர் கார் இண்டஸ்ட்ரிக்கு பெரிய பெரிய இம்பர்டஸ் கொடுக்குற பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் எலான் மஸ்குடைய டெஸ்லாக்கும் அதுக்கு பூஸ்ட் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது இரண்டாவது உத்தரவாக இருக்க வாய்ப்பு உள்ளது. மூணாவது, ஃபெடரல் எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் ஃபெடரல் கவர்மெண்ட்டில் உள்ள எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் நிறைய ரூல் மாறப்போகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எலான் மஸ்குடைய இதில் விவேக் ராமசாமி எலான் மஸ்குடைய இதில் டாஜி அப்படின்னு ஒரு டீம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எனாக்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் கொண்டு வர்றாரு. ஸோ இந்த டீம் பல விதமான இதை ஸ்டடி பண்ணி கிளீனிங் அப் ஆஃப் தி பியூரோக்ரஸி அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள கவர்மெண்ட்டில் ஸ்லோவாக நடக்கிற விஷயங்கள் எல்லாம் துரிதப்படுத்தணும், எஃபிஷியன்சி கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்காரு. ஸோ இது சம்பந்தமான ஒரு உத்தரவு வர வாய்ப்பு இருக்கிறது. இது மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னா, அவருடைய அந்த ஓன் செக்ஷுவல் அசால்ட் கேஸில் அவர் மாட்டியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டும் ஒரு விதமாக ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அவர் கன்ஃபார்ம் பண்ணி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதுலேருந்து நான் இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த கேஸுக்கு சில விஷயங்கள் நடக்க இருக்கிறது. ட்ரம்ப்புடைய அந்த ஒரு கேஸை இந்த இடத்துல அவர் தனியாக அவருடைய இதை எந்த விதமான தாக்கமும் இல்லைன்ற மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் முக்கியமான சில உத்தரவுகளாக இருக்கும். இதை தாண்டி ஒரு 100 உத்தரவு அவர் பிறப்பிப்பார். அதெல்லாம் எப்போதுமே யூஸ்வலாக யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பண்ணுறது தான். ஸோ இந்த உத்தரவுகளை மூலமாக நாங்கள் எந்த ஆங்கிளில் வேலை செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றிய ஒரு விஷயத்தை அமெரிக்கன் பீப்புளுக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்கும் ட்ரம்ப் எதை செய்வார், எந்த உத்தரவுகளை பிறப்பிப்பார் அப்படின்றதுடைய பகுதி. இரண்டாவது, நம்ம இப்போ பார்த்த இந்த பகுதியுடைய உத்தரவுகள்லேருந்து அவர் என்னெல்லாம் ஹிடன் அஜெண்டா இருக்கும் அப்படின்றது ஹீ இஸ் வெரி கிளியர். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பல வீடியோலையும் சொல்லியிருக்காரு, பல பேச்சுக்கள்லையும் பேசியிருக்காரு. ட்ரம்ப் நான் வந்துட்டேன்னா
உக்ரைன் வார ஒரே நாளில் நிறுத்திடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதை கீப் அப் பண்ணுறதுக்கு வேலைகளும் துரத்துவா நடந்துட்டு இருக்கு. 2-3 வாட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாரு. நான் வந்து புட்டினோட மீட்டிங் வந்து மிக விரைவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வேண்டிய டீம் ட்ரம்ப் அதுக்கு வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதுல தான் வந்து முதல்ல உள்ள ஹிடன் அஜெண்டா. இரண்டாவது சர்ப்ரைஸ் அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைய தினம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ட்ரம்ப் சொல்றாரு, ஹமாஸோட பேசியாச்சு, டீல் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ கொஞ்ச நாளில் அது வந்து கிளியர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காரு. ஸோ இது சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்டும் 20ஆம் தேதி வரலாம். ஷார்ட்லி எக்ஸ்பெக்டட்னு தான் சொல்லலாம். இது எல்லாமே வந்து இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். நான் ஆல்ரெடி ஹமாஸ்ட்டை வந்து ஒரு மிரட்டலும் கொடுத்துருந்தார். நான் வந்து ஒழுங்காக நீங்கள் ஹாஸ்டேஜஸ் எல்லாம் அமெரிக்கன் ஹாஸ்டேஜஸை ஒப்படைச்சிருங்க, இல்லைனா பெரிய லெவலில் வார் வரத்துக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவேண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டணும்னு ஹமாஸ் பயந்துட்டாங்க. பயந்தது தகுந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றனன்ற மாதிரி தான் விஷயங்கள் தெரிகின்றன. இது ஒரு மெயினான ஹிடன் அஜெண்டான்னு சொல்லலாம். மூணாவது, டேரிஃப்ல வந்து பல தாக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து எப்போதுமே வாரோட ப்ரைஸ் வார், ட்ரேட் வார் இதெல்லாம் தான் ரொம்ப நம்புவார். அது சைனா மேலே இப்போ தாக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து புட்டின் கிட்ட அவர் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காரோ அதே மாதிரி ஜிபிங்கிட்ட இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் ஊஹான் சைனான்னு கூவிட்டு இருந்த அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து ஆரம்பித்து அவருக்கு சைனீஸ்னாலே ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் தெரியுது. கண்டிப்பாக வந்து இது அதாவது அவருடைய அப்ரோச்சை பார்த்தாலே தெரியும். டாலர் ஷுட் பி நம்பர் 1 கரன்சி இன் த வேர்ல்டு அப்படின்றத அவர் கிளியராக வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவார். கண்டிப்பாக ரூபிள், இந்தியா உடைய ருப்பி, அதுக்கு தான் ரஷ்யன் ரூபிள் வர்சஸ் இந்தியா ருப்பி டிரான்சாக்ஷன்ஸில் பல தாக்கங்களும் இருக்கக்கூடும்ன்றது தான் வந்து ஒரு ஷாக்கராக வருது. ஸோ இதுவும் ஒரு ஹிடன் அஜெண்டாவாக இருக்கும். டேரிஃபை எப்படி அமல்படுத்த போகிறார், H1B விசா ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, ரொம்ப அவர் சொன்ன மாதிரி காட்டமாக இருப்பாரா, இல்லை எலான் மஸ்க்குக்காக அதை கொஞ்சம் தளர்த்தி இந்தியன்ஸ் ஆல்ரெடி ஸ்ரீனிவாசன் அந்த மாதிரி சில இந்தியன்ஸ்லாம் வந்து மஸ்க்கு ரைட் ஹேண்டாக இருக்காங்க. ஸோ இவங்களோட எஃபிஷியன்சி அப்படின்ற இதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுதான் நான் சொன்ன அந்த ஹிடன் அஜெண்டாஸ் என்ன இருக்கலாம் ட்ரம்ப்புடைய விஷயத்தில் அப்படின்றதுடைய இரண்டாவது பகுதி. மூணாவது மிக முக்கியமான பகுதி ஷாக்கர்ஸ். கண்டிப்பாக வந்து விஷயம் புட்டினுடைய ரஷ்யா உக்ரைன் வாரில் வரப்போகும் அந்த தாக்கம் எப்படி இருக்க போகுது, ஜெலின்ஸ்கிக்கு என்ன இம்பேக்ட் ஆக போகுது, நாட்டோவுடைய விஷயம் என்ன ஆகும், இதெல்லாம் வந்து ஷாக்கர்ஸாக வர வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புறம். இரண்டாவது, இஸ்ரேல் என்ன ஆக போகிறாங்க. இஸ்ரேல் இதுவரைக்கும் யூஎஸ் சப்போர்ட்டில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, முடியுமா? ஈரானோட ஆல்ரெடி ட்ரம்ப்புக்கு பழைய கணக்கு இருக்குது. இஸ்ரேலை யூஸ் பண்ணி ஈரான் அடிப்பாரா, இல்லை இது ஹமாஸ் மற்றும் வேற சில மிலிட்டன்ட் குரூப்ஸ்கெல்லாம் வந்து அவர் ஹவுதீஸ் அந்த மாதிரி குரூப்பை டார்கெட் பண்ணி ஏதாவது விளையாடுவாரா? இதுவும் ஒரு ஷாக்கராக வர வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு உள்ள டேரிஃப்ஸ் அனதர் ஷாக்கர் ட்ரம்ப் சைட்லேருந்து வர வாய்ப்பு இருக்கு, இல்லை மிரட்டலோட போக வாய்ப்பு இருக்கு. H1 விசா பொட்டன்ஷியல் பாம், என்ன வேணால் நடக்கலாம். அது நமக்கு சொல்லவே முடியாது. எப்படி வரப்போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அது ஒரு என்ன சொல்கிறது, அமைதியான அணுகுண்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தாக்கமுடைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக ட்ரம்ப் எப்படி வர வைக்க போகிறார் அப்படின்றது பார்க்கணும். சைனாவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புடைய அதாவது தைவான் இஷ்யூவில் சைனா இன்வால்மெண்ட், சைனாஸ் டேக் ஓவர் ஆஃப் தைவானில் ட்ரம்ப்புடைய விஷயம் பயங்கரமாக வெடிக்குங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அது ஒரு அனதர் ஷாக்கராக வரலாம் அப்படின்றது தான் வந்து என்னுடைய இந்த ஷாக்கர்ஸில் வரக்கூடிய சில லிஸ்ட். இதையும் தொடர்ந்து பல விஷயங்கள் இருக்கலாம். பட் எனக்கு தெரிந்தவரை மேக்சிமம் மெயின் இஷ்யூஸாக இருக்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை போட்டு வேறு ஏதாவது டாபிக் இது சம்மந்தமாக பேசணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லலாம். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் சந்திப்போம். வணக்கம்.